எப்போதுமே நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்துட்டு கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். கீழே நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரண்டில் நம்ம ஐப்பட்டிக்கு நம்ம தப்போம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் தச்சு முடித்தாலுமே அந்த அலவன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த 1/2 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடாமல் நீங்கள் இங்கே கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் நெக் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு சுருக்கிரும், கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் தைச்சிடுவேன் அப்படின்னா 1/4 இன்ச்சே வந்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. இல்லை 1/2 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஷேப்பு வந்துட்டு நமக்கு மாறாது. இந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம இங்கே விட்டனால அந்த ப்ளவுஸுடைய அந்த கப்புடைய ஹைட்டுக்கும் அந்த டாட் அந்த கேப் இருக்கு இல்லையா, சென்டர் டாட்டுடைய கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம தச்சு முடிச்சோன்னையும் ப்ளவுஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதனால் இங்கே கொடுக்குற இந்த 1/2 இன்ச்சஸும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் பட்டி கட்டிங் பண்ணும்போது இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.